கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போம். இந்த நாளிலே, இந்த புதிய ஆண்டிலே வாக்குத்தத்தம் இவ்வளவு நேரம் சொன்னதும் இருக்கிறது. ஆனால் சபைக்கென்று யார் யாரெல்லாம் நம்பிக்கை ஜெபோவியத்தோடு கூட காணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, இணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அந்த இந்த ஒளிக்கானல் வழியாக, இந்த ஊடகத்தின் வழியாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இது அத்தனை பேருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 15வது வசனம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிற ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை என்னவென்றால், இனி என்ன உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்றால், வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். இது பல நாட்கள் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து இந்த வார்த்தையை சபையாருக்கு நான் கொண்டு வந்து கர்த்தர் கிருபை செய்தார். சபையார் இடத்திலே கர்த்தர் இடைபெற விரும்புகிறார். அதற்கு இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர்களிடத்திலே அசைப்படப்போம். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். அதற்கு மேலே நீங்கள் பார்க்கிற பொழுது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். உன்னதத்தில் இருந்து வருகிற ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர். அதே சமயத்திலே ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். எப்பொழுது பரிசுத்த ஆவிக்கென்று நீங்கள் இடத்தை கொடுக்கிறீர்களோ, உள்ளத்தை கொடுக்கிறீர்களோ, அதுவரை உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வறட்சி காணப்பட்டு, ஏனென்றால் ஆத்மாவுக்கு பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் செழிப்பை தர முடியும், பரிசுத்தத்தை தர முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவரை நிராகரிக்கிற பொழுது, அல்லது இந்த பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளாது இருக்கிற பொழுது என்ன நடக்கும் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே வனாந்தரமாய் இருக்கிறது, வறட்சியாய் காணப்படுகிற சூழ்நிலை அப்படியே இருக்கும். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியை நான் பெற்றிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம், அந்நிய பாஷையை நான் பேசுகிறவன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே இடைபட வேண்டிய விதத்தில் அந்த ஆவியானவருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத பட்சத்திலே வாழ்க்கையிலே வனாந்தரமானது ஆகலாம். ஆனால் அப்பொழுது ஊற்றப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற விதத்திலே உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் கர்த்தருக்கு என்று ஒப்புக் கொடுக்கிற பொழுது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரமான சூழ்நிலை அப்படியே வயல்வெளியாய், செழிப்பான வயல்வெளியாய் மாறி, செழிப்பான வயல்வெளி காடாக மாறும். என புரிந்து கொள்ளுங்க. முதல்ல வனாந்தரமாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்? செழிப்பான வயல்வெளியாய் மாற செய்கிறார். முதலாவது ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், வயல்வெளி காடாக எண்ணப்படும். வயல்வெளி என்றால் அது ஓரளவுக்கு நீங்க பார்த்தால் தெரியும். ஆனா காடு என்று சொல்லுகிற பொழுது மரங்களை குறிக்கிறது, பழங்களை குறிக்கிறது, மிருக ஜீவன்களை குறிக்கிறது, பறவைகள் பட்சிகளை குறிக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த காட்டினுடைய இன்றியமையாமை என்னவென்றால், இந்த காடுதான் மழையை மறுபடியும் கொண்டு. இதனுடைய ஆவிக்குரிய வியாக்கியானம் என்னவென்றால், நீங்கள் சர்வசாதாரணமாய் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒரு அற்ப விசுவாசிகளாய் காணப்படுகிற நீங்கள் இனி வருகிற நாட்டில் எப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சாட்சிகளாய் மாறுவீர்கள், நீங்கள் பசுமை பொதினவர்களாய் மாறுவீர்கள். அந்த பசுமையானது கடைசியில் என்ன செய்யும்? அநேகர் மீது மழையை கொண்டு வர, ஆசீர்வாத மழையை கொண்டு வருகிற காடாக நீங்கள் காணப்பட போகிறீர்கள். உறுதியான ஒரு காடாய் நீங்கள் காணப்பட போகிறீர்கள். அல்லேலூயா. ஆனால் அதே சமயத்துல இந்த மண்ணாந்தரமான வாழ்க்கைக்குரிய காரணத்தை விசுவாசிகள் அறிய வேண்டும். உங்களுக்கு தெரிய வேண்டும், எந்த தவறு நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்தால் மட்டும்தான் உங்களால் மறுபடியும் அந்த தவறை நம்முடைய வாழ்க்கையில செய்யாமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே தவறுகள் நாம் அறியாத பட்சத்திலே நன்மையை விரும்புகிறவர்களாக, வாஞ்சிகளாக இருப்பதை தவிர அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாய் வரப்போகுது. மழை பெய்கிற பொழுது எல்லார் மீது நினைக்கிறதை போல நினைவோம், அதோடு போய்விடும்.
நமக்கு ஆவியானவருடைய ஒத்தாசை பேரிலே வசனத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக சபை கர்த்தர் நடத்துகிறார். இந்த இடத்துல வனாந்தரத்துக்குரிய காரணத்தை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அனுமதிக்கிற வனாந்தரம், கர்த்தர் அனுமதிக்கிற வனாந்தரம். சில பேருக்கு வனாந்தரத்துல 2 விதமான வனாந்தரம் இருக்கிறது. அதுதான் இன்று நம்ம பார்க்க. வனாந்தரம் எப்படி வருகிறது என்று அறிந்து கொண்டார் நீங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த வனாந்தரத்துக்குரிய சில சூழ்நிலைகளை நீங்கள் தகர்த்து எரியக்கிற பட்சத்திலே இப்பொழுது இருக்கிற வனாந்தரம் அப்படியே செழிப்பான வயல்வெளியாய் மாறி, செழிப்பான வயல்வெளியானது பெரிய காடாய் மாற வழி செய்யும். இதுக்கு தடையாய் இருக்கிறது என்ன? நீங்க சொல்லுவீர்கள் வனாந்திரம். நான் என்ன சொல்லுகிறேன்? வனாந்திரம் இல்லை, வனாந்திரத்தை வருவித்துக் கொண்டிருக்கிற குணாதிசயங்கள் விசுவாச வாழ்க்கையில் இருக்கிறது. நீங்க கூர்ந்து கவனித்தால்தான் என்னுடைய செய்தி புரியும். அதனால நானும் எந்த ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தாமல் தமிழ்ல பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆங்கிலத்துல வேற ஒரு நம்ம ஷூட் பண்ணி கொள்ளலாம். நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திசையும் திரும்பாது, காரணமும் பொருளும் மாறாது. ஆகையால் ஒரே மொழியில் நாம் பேசி வேற எல்லா நாட்டிலிருந்து வந்தார்கள். அதனால அது விஷயம் வேற. தேவ செய்தியில உங்களுக்கு பலமான ஆகாரம் வருகிற பொழுது நடுவில் எதுவும் மிக்ஸ் ஆகக்கூடாது, எதுவும் கலப்படம் இருக்கக்கூடாது. அதுக்காக தான். ஆகையால் வனாந்திரம் வருவதற்குரிய காரணம் ஒன்று, தேவன் அனுமதிக்கிற வனாந்திரம். தேவன் வனாந்தரத்தை அனுமதிக்கிறவரா? தேவன் வனாந்தரத்தை அனுமதிக்கிறவரா என்ற ஒரு காரணம் இருக்கலாம், என்ற ஒரு கேள்வி உங்க மனதில் இருக்கலாம். அதுக்கு காரணம் என்ன என்று நீங்க கேட்டுக்கொண்டு, தேவன் தான் அனுமதித்தார் வனாந்தரம். ஆவியானவராலே பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு நடத்தப்பட்டார் என்று சொல்லி மத்தேயு 4வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே வாசிக்க. ஆவியானவரை பெற்றிருக்கிற நாம், தேவ பக்தி கொண்ட நாம் எதற்கையா வனாந்தரத்தின் வழியே போக வேண்டும்? இஸ்ரவேல் புத்திரர்களும் மோசேயினுடைய தலைமைத்துவத்தில் வந்ததும், செங்கடலை கடந்தது, ஞானஸ்தானத்துக்கு ஒப்பாய் காணப்பட்டதும், மன்னாவை பெற்றுக்கொண்டதும், தேவ தரிசனங்களாக அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பத்தை பார்த்த பொழுதும், அவர்களுடைய வாழ்க்கையிலே எங்கு போய் காலடி எடுக்க முடிந்தது வைத்தார்கள் என்று பார்த்தால் வனாந்தரம். தேவன் அனுமதிக்கிற வனாந்தரம். நான் புரிந்து கொள்ளும். அங்கு கர்த்தர் பிசாசை ஜெயித்தார். கர்த்தருக்கு பணிவிடை செய்வதற்கு தேவ தூதர்கள் இறங்கி வந்தார்கள். மத்தேயு 4வது அதிகாரத்தில் வீட்டுல வாசித்து பார்த்தால் தெரியும். அதுல இருந்தா முதல்ல ஒரு வனாந்தரத்துல போய் தான், அது பிறகுதான் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. வனாந்தரத்துல என்ன செய்தார் என்றால், அந்த 4வது அதிகாரத்திலே பிசாசை 3 விதமான சோதனைகளை ஜெயம் எடுத்தார். வசனத்தின் மூலமாய் ஞானஸ்நானம் எடுத்தார், பரிசுத்தாய் பெற்றார். அதோடு அவர் ஆலயத்துக்கு வரவில்லை. நடுவில் வனாந்தர வாழ்க்கைக்கு போய் அது எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அதை சீக்கிரத்தில் ஜெயம் எடுத்தால்தான் அடுத்தது ஆலயத்தின் கதவு திறக்கப்பட்டது. இந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டவற்றை ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஏதேதோ செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார். விசுவாசிகள் நினைப்பார்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற உடனே, ஞானஸ்தானம் பெற்ற உடனே, கொஞ்சம் தேவபக்தி வந்த உடனே என்ன செய்யலாம் என்று கேட்டால் எதையோ ஒன்று செய்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நினைப்பார்கள். முதலில் நீங்கள் ஜெயம் எடுக்கிறவா இருக்க வேண்டும். என்ன செய்ய என்று கேட்டால், நீங்கள் ஜெயித்து வந்தவர்களாக, ஜெயம் எடுத்தவர்களாய் நீங்கள் காணப்பட்டால் தான் ஊழியம் உங்களுக்கு. நீங்கள் ஜெயம் எடுக்கிற அனுபவம் இல்லாவிட்டால் உங்களுக்கு ஊழியம் இருக்காது, ஊழியம் செய்ய முடியாது, அது கனி கொடுக்காது. ஏன்னா ஜெயம் எடுக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை நமக்கு காணப்பட்டது. அதே பருவத்தில் தான், அதே ஒரு நோக்கத்தில் தான் இஸ்ரவேல் புத்திரர்களை 6 லட்சம் புருஷர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் சேர்த்து கர்த்தர் வனாந்தரத்தின் பாதையிலே கர்த்தர் வழி நடத்தினார். அவர்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றுதான். அதுக்குதான் கர்த்தரை அனுப்பினார். என்னோட திருப்பிக் கொள்ளுங்க, யாத்திரையாம புஸ்தகம் 32வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம் அதான் சொல்லுகிறது. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் மடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுதிரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். தேவன் நம்மை நடத்துகிற பாதை வனாந்திரம்
மட்டுமல்ல சுற்றி போக பண்ணுகிறார். குறுக்கு வழியை கர்த்தர் எப்பொழுதுமே அனுமதிக்க மாட்டார். அதான் தேவன். தேவனுடைய நடத்துதலை நாம் புரிந்து கொள்ளும்படியா இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். அருமையான தேவன், நல்ல தேவன். பெலிஸ்தர்கள் தேச வழியாய் போது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியை நடத்தாமல், அடுத்ததாக இவர்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தர் தேசத்தின் வழியாய் நடத்தாமல் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தார். அது சமீபம்தான். பெலிஸ்தர் தேசத்தின் வழியே போனா இவர்கள் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்கு எளிதிலே போய்விடலாம். குறுக்கு வழி தேவன் நடத்துகிறார் என்றால் யுத்தம் இல்லாத ஒரு பாதையிலே கர்த்தரை நடத்தும். அப்படி நல்ல பாதையிலே நீங்கள் போகிற பொழுது யாராவது யுத்தத்துக்கு வந்தால் கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் செய்யும். அதான் தேவனுடைய ஒரு குணாதிசயம். ஏனென்றால் இவர்கள் மனம் அடிக்க ஆகி விடுவார்கள். யுத்தத்தை கண்டால் நம் ஆட்களுக்கு மன ஆடி போயிடும். வாய் நல்லா இருக்கும், பேசுவான் நல்லா. ஆனா யுத்தம் என்று வருகிற பொழுது, சோதனை என்று வருகிற பொழுது அவனால் அங்கு நிற்க முடியாது. யுத்தம் செஞ்சு பழக்கம் இல்லை. இது வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் அப்பத்தையும் காடையும் இது போஜனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இஸ்ரவேல் புத்திரர்கள். அவருடைய சுபாவங்கள் அவருக்கு ஒண்ணும் தெரியாது. யெகோவா என்ற தேவனை தெரியுமே தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு யுத்தம் தெரியுமா? அவர்களுக்கு களிமண் தெரியும், செங்கல் அறுக்க தெரியும், சாந்து பூச தெரியும், சுட்டு எரிக்க தெரியும், அடுத்ததாக செங்கலை சுட தெரியும், அடுத்தது அப்பம் சுட தெரியும். நல்லா புரிந்து கொள்ளும். நமக்கு சப்பாத்தி தான் சுட தெரியும், பூரி சுட தெரியும், தோசை சுட தெரியும். நம்ம மனசுல சுட தெரியுமா? நம்ம என்ன யுத்தத்தை பார்த்தோம்? அது போலதான் இவர். மனம் அடிவாகி விடுவார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் நடத்துதலே வேறு. ஏன்னா யுத்தத்தை கண்டை அடுத்து என்ன செய்வான் என்றால் எகிப்து தேவலை என்று சொல்லி போய்விடுவான். இது கோழி ரத்தத்தை பார்த்தது அல்லது காடையின் ரத்தத்தை பார்த்தது அவ்வளவுதான் தெரியும். சின்ன பறவை அடித்து சாப்பிடுகிறது, இறைச்சியினுடைய ரத்தம், இதெல்லாம் தெரியும். நீங்க யுத்தம் சொன்னா மனுஷ ரத்தம் வெளியில வரும். என்ன கத்தி குத்துதோ இல்லையோ பக்கத்துல இருக்கிற சீவிரப்பவே பட்டையை, எதிராளியுடைய பட்டையை போய் பக்கத்துல இருக்க மேல பட்டு அவங்கிட்ட இருந்து வர ரத்தம் பாய்ந்து ஓடுகிற பொழுது யுத்த பூமியில அதை பார்க்கிற பொழுது எனக்கு அவ்வளவுதான். ஏனென்றால் அந்த பக்கத்தில் வளர்ந்தவர்கள் இஸ்ரவேல் புத்திரர்கள். யுத்தம் என்ற சத்தமே தெரியாது. வேலை தெரியும், ஆகாரம் தெரியும். உணவு, ஃபுட் அண்ட் பெட். நல்லா புரிந்து கொள்ளணும். எஃப்எம்பி, ஃபுட் அண்ட் பெட். உணவு தெரியும், படுக்க தெரியும், மறுநாள் வேலைக்கு போக தெரியும். மணி அடித்தா சோறு போல மறுநாள் காலம் வந்துடும். வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டான்னா இரவு முடிந்த இரவு தூங்கி விடும், தூக்கம் வந்து விடும். தூங்கி எழுந்த உடனே மறுபடியும் பார்வனுடைய செங்கல் இருக்கிற வேலைக்கு போய்விட வேண்டும். அதன் பிறகு சாப்பிட வேண்டும். இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனத்துல யுத்தம் என்றால் என்னவென்று தெரியாது, சத்தம் என்றால் என்னவென்று தெரியாது. யெகோவா என்ற தேவனை மட்டும்தான் அவர்களுக்கு அந்த நாமம் மட்டும்தான் தெரியும். இப்படி இருக்கிற பட்சத்துல இவனுக்கு என்ன அபிஷேகம் இருக்கிறது? யுத்தத்துக்கு போவதற்கு என்ன சத்தியம் தெரியும்? என்ன உடன்படிக்கை நிலத்துல கர்த்தர் செய்ய முடியும்? ஒண்ணுமே தெரியவில்லை. முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில இவன் மந்தமா இருக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வனாந்திரம் உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ கற்றுக்கொள்ளுகிற வனாந்திர பாடத்திலே வனாந்திரத்துல ஜெயம் எடுக்கும். சரீரத்தை மேற்கொள்ளும். சரீர அவயங்களை நீங்கள் ஜெயித்து வரணும். நாக்குக்கு பல ருசிகள் கேட்டது, தோத்து விட்டாங்க. அதே போலதான் பிசாசு ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறான், பிள்ளை இந்த கற்களை அப்பங்களாக்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் அதற்கு ஒரு பதில் கொடுக்கிறார். உப்பரிக்கை மீது கொண்டு போகிறான், அங்கு ஆண்டவர் வேறொரு பதில் கொடுக்கிறார். என்னை ஆராதித்துக் கொண்டு என்று சொல்லுகிறான், உனக்கு உலகத்தினுள்ள எல்லாவற்றையும் நான் தருகிறேன் என்று சொல்லுகிறான். அதற்கு ஆண்டவர் வசனத்தின் பதில் கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, சிவந்த சமுதிரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்கள் சுற்றி போக பண்ணினதற்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். இந்த ஜனம் தோற்றுவிடும் என்பதற்காக தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? இது வனாந்திரமே தேவையில்லை.
உனக்கு வேதனையில போய் செத்து மடிய வரதை விட சோதனையின் பாதையில் நடத்தப்படுகிறது உனக்கு பின்னாட்களே சுபிட்சத்தை தரும். இதுக்குதான் வனாந்தரம். நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி என்ன? ஏசாயாவிலே இது 32:15 சொல்கிறது. இப்ப தூங்கக்கூடாது, இப்ப ஜெபம் பண்ணாதீங்க, இப்ப கேளுங்க நான் சொல்றேன். ஏன்னா இப்ப தூக்கும்படி போவீங்கன்னா அப்படியே போயிடுவீங்க. தூங்கி கண்ணு மூடி ஜெபம் பண்ணலான்னு போனீங்கன்னா அப்படியே தூக்கத்துக்கு போயிடுவீங்க. வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். சீக்கிரம் முடிச்சிடுறேன். தூங்காதீங்க, இல்ல ஜெபம் பண்ணாதீங்க, கேளுங்க, கண்ணை திறந்து கேளுங்க. தேவ கோபத்தினாலே சில சமயத்துல வனாந்தரம். இது தேவ நடத்துக்கு வனாந்தரம். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை பார்த்தோம், இஸ்ரேல் புத்திரர்கள் வாழ்க்கையை பார்த்தோம். அங்க இயேசு கிறிஸ்து ஜெயித்து காண்பித்தார், இங்க இவர்கள் தோற்று போய் காண்பித்தார்கள். இஸ்ரேல் புத்திரர்கள் அனுப்பப்பட்டது என்னமோ நல்ல ஒரு நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டது. ஏனென்றால் இதுங்க போச்சுன்னா முதல்ல தோத்து போயிடும். அவன் பெலிஸ்தர்கள் இவனை பார்த்தாலே வெட்டி வீழ்த்தி விடுவார்கள். இவர்களுக்கு சத்தியமாக ஒன்றும் தெரியாது, சத்தியமும் தெரியாது, சத்தியமாகவும் ஒன்றும் தெரியாது யுத்தத்தை குறித்து. ஆகையால் கர்த்தர் சிவந்த சமூகத்தின் வனாந்தரத்தின் வழியை ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இவர்கள் மனமடிவுக்கு முதல்ல உங்களுக்கு அந்த மனமடிவுக்கு பாருங்க, டிப்ரெஷன், ஒப்ரேஷன் அது இதுன்றாங்க. அந்த உளவியல் பிரச்சனைகளுக்கு, மன பிரச்சனைகளுக்கு உங்களை கர்த்தர் விலக்கி பாதுகாக்கிறது வனாந்தரம். சில பேருக்கு அது தெரியாது. எதற்காக கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், கர்த்தர் சுற்றி போக பண்ணுகிற சில சூழ்நிலைகள் வருகிற பொழுது, ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படி குறுக்கே போனால் சீக்கிரம் போயிடலாமே, எதற்காக காத்திருக்க வேண்டும்? சுற்றி போக பண்ணுகிறது என்றால் கொஞ்சம் தள்ளி போகிறது. சுற்றி போகப்படுகிறது என்றால் நம்முடைய காலங்கள் கொஞ்சம் ஓடிவிடும். கொஞ்சம் இல்ல, அது கர்த்தர் வைக்கிற நேரம் தான். ஐயோ முன்னமே நம்ம செஞ்சிருக்கலாமே, அவன் தான் செஞ்சானே, அவன் போய் மாட்டிக்குவான். நீ போய் வாக்குறுதி செய்யப்பட்ட தேசத்துல சுதந்திரமாய் நீ வாழ வேண்டும். அதுக்குதான் கர்த்தர்களை சுற்றி போக பண்ணுகிறார். சில சமயத்துல தெரியாது, வனாந்திரம் எதுக்கு வருதுன்னு தெரியாது, வயல்வெளி எப்படி அழியதுன்னு தெரியாது. வயல்வெளியை தக்க வைத்துக் கொள்ளாதவன் எப்படி காட்டை குறித்து எதிர்பார்க்க முடியும்? ஆனா ஆசை மட்டும் இருக்கும். வயல்வெளி ஆகணும், வயல்வெளி காடாய் மாற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும். அதற்குரிய வழிகள் தெரியாது. அதான் வசனம் சொல்கிறது, நானே வழி சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை பின்பற்றி வருகிறவன் இருளில் நடப்பதில்லை. வெளிச்சம் வசனம், வசனத்தை படியே நடக்கிறவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இப்போது 2வது வனாந்தரம் எதனால் வருகிறது என்றால் தேவ கோபத்தால் வருகிறது. என்னோட திருப்பிக் கொள்ளுங்க, எரேமியா 4:26. பின்னும் நான் பார்க்கும் பொழுது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் வனாந்தரமாயிற்று, அதுக்கு பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயின. முதல்ல என்ன பார்த்தோம்? 32 ஏசாயாவில வனாந்திரம் வயலான 32:15 வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். இங்க இருக்கிற வயல்வெளியை பெற்றுக் கொள்ளுகிற ஜனங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வனாந்திரத்திலிருந்து நீங்கள் வயல்வெளியை பெற்றுக் கொள்கிறீர்கள். ஆனால் அந்த வயல்வெளி எப்படி மறுபடியும் கர்த்தரால் வனாந்தரமா போகிறது? எரேமியா 4:26. இது நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய கோபம் அப்படி வருகிறது. நிறைய இடத்துல கர்த்தர் நேசிக்கிறார் என்றுதான் நீங்க கேள்விப்பட்டு மனிதன் துணிகரமாய் பல காரியத்துல இறங்கி செய்து வருகிறான். அதான் இயேசு நேசிக்கிறாரு, இயேசு நல்லவராயிற்று அப்படின்னு. ஆனா வசனத்தின்படி நீங்க பார்க்கிற பொழுது சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை வனாந்தரமாக்கிவிடும். வனாந்தரம் என்று சொன்னால் எந்த விதமான ஒரு காரியமும் அங்கு கிடைக்காது. உங்க வாழ்க்கையை பார்த்தால் அந்த மனிதன் இருக்கிறதையே ஆசீர்வாதமாய் ஜனங்க எண்ண மாட்டாங்க. அவன் தனக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டான், மற்றவனுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டான். வனாந்தரமான வாழ்க்கை தனித்து காணப்படுவது மட்டுமல்ல, அவனுக்கு ஆனால் அந்த மனிதனால எந்த ஜனத்துக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். குடும்பத்திலும் அவன் உதவி ஒரு ஆசீர்வாதமான மனிதனா இருப்பான்றால் இருக்காது. கேட்டுக்கொண்டிருக்கிறது என்னோட சென்மை. இந்த இடத்துல நீங்க பார்க்கிற பொழுது கர்த்தருடைய கோபம் என்ன செய்கிறது? பயிர் நிலத்தை மனநமாய் போகப்படும். பயிர் நிலம் என்றால் ஒரு மனிதன் விதைத்திருக்க வேண்டும், அடுத்தது நீர் பாய்ச்சிருக்க வேண்டும், அதற்கு அப்புறம் அந்த பயிர்களை பராமரித்து பாதுகாத்திருக்க வேண்டும். அதன் பிறகுதான் அதன் பெயர் பயிர். தண்ணீர், நீர் மற்றும் விதை, மனிதன் எல்லாம் சேர்ந்தால் உலர்ந்த தரையை பயிர் நிலமாய் மாற செய்யும். உழைப்பு, விதைப்பு, செழிப்பு. நான் புரிந்து கொள்ளும். உழைப்பதற்கு ஒரு மனிதன் தேவை. அந்த உழைப்பில் மத்தியில விதை இருந்தால் நான் விதைக்க வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும். விதைப்பு,
உழைப்பு, அது பலன்தான் செழிப்பு. சரி, செழித்து வந்த அந்த பயிர் நிலம் எப்படி பட்டு போகிறது என்பதை தான் இன்றைய செய்தியின் சாராம்சமாய் நாம் பார்க்க போகிறோம். இது தெரிந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பயிர் நிலமாய் இருக்கிற நீங்கள், இப்பொழுது விளை நிலமாய் இருக்கிற நீங்கள், வயல்வெளியாய் இருக்கிற நீங்கள், அல்லது வனாந்திரத்திலிருந்து வெளியே வந்த நீங்கள், வயல்வெளியாய் மாறி இருக்கிற நீங்கள் காடாய் மாற முடியும். இல்லாவிட்டால் வனாந்திரத்துல ஒன்று காடாய் போய்விட வேண்டும். அதாவது அடுத்த கட்டத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு போக வேண்டும். இல்லாவிட்டால் வயல்வெளியிலே நிரந்தரமா இருக்குன்னு நினைத்தால் அது நீங்க சத்தியத்தில் குறைபட்டபடியினால்தான் நிறைய ஜனங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுகிறார்கள். முற்பிதாக்கள் வழியாக வருகிற ஆசீர்வாதம் இன்னும் சுத்தம். இவனாவது சம்பாதிச்சிருந்தாதானே அந்த அருமை தெரியும். யாருடைய சொத்தையும் எளிதில் வித்து விட்டு போயினே இருக்கும். கேட்டா கர்த்தர் நடத்தினாருமா, ஏவினாருமா, என்னென்னமோ அதுக்கு ஒரு கதையெல்லாம் சொல்லுவோம். இருந்து சபதரித்து ஜெயம் எடுப்பதற்கு சில சாத்திய கூறுகள் உண்டு, சத்தியங்கள் இருக்கிறது என்பதை அவனுடைய மனதிற்கு தெரியவும் தெரியாது, அறிவும் அறிவில்லை, பாவம் அவன். அதை அறிக்கிற இடம்தான் சத்தியம் நிறைந்த சபை. சபை அதை சொன்னால்தான் ஜனங்களுக்கு புரியும். தேவனுடைய கோபம் எப்படி பற்றி எரிகிறது தேசங்கள் மீது, இந்த பயிர் நிலங்களின் மீது, விசுவாச வாழ்க்கையின் மீது என்று பார்த்தால், உலக சிநேகிதம் தேவனுடைய பகையை கொண்டு வருகிறது. யாக்கோபு 4:4 வாசிக்கிறோம், விபச்சாரிகளே உலக சிநேகிதம் தேவனுக்கு பகை என்று அறியிருக்கலாம். ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஜனா இருக்கிறான். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கிற பொழுது முதலிலே தேவ சிநேகித்தை எப்படி விசுவாசிகள் இழக்கிறார்கள். நீங்க வயல்வெளிதான், ஆனால் அந்த வயல்வெளி வளர்ந்தமாய் போவதற்கு காரணம் என்னவென்றால் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், வேசித்தனம். உலக சிநேகிதம், உலக சிநேகிதம். அந்த உலக சிநேகத்துல முதலில் எப்படி வருகிறது என்று பார்க்க வேண்டும். 3 காரியங்கள் உலக சிநேகிதத்துல இந்த என்னென்ன காரியம் நடைபெறும் என்றால், 1 வேசித்தனம், 2வது கைகளின் பிரயாசத்திலே எடுக்கிற சில தீர்மானங்கள், 3வது ஆவிக்குரிய வேசித்தனம். தொழில் ரீதியான வேசித்தனம் ஒன்று இருக்கிறது, ஆவிக்குரிய வேசித்தனம் ஒன்று இருக்கிறது, இன்னொன்று வேசித்தனமாகவே வாழ்க்கையில ஒரு வேசித்தனம் இருக்கு. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 34:1-2. 34:1-2 நீங்கள் வாசிக்கிற பொழுது 33 ஆதியாகம புஸ்தகம் நீங்கள் வாசித்தால், ஆதியாகமம் 33வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால், அந்த இடத்துல இந்த 34:1-2 இருக்கிற ஒரு காரியம் உங்களுக்கு வெளிப்படும். அது என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், லேயால் யாக்கோபுக்கு பெற்ற குமார்த்தியாகிய தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான எமோரியின் குமாரனும் தேசத்தின் பிரபுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடு சாய்வித்து அவளை தீட்டுப்படுத்தினான். வேசித்தனம் என்றால் என்ன? உலக ஸ்ரேயத்துல தீட்டுப்படுகிறது, வேசித்தனத்துல தீட்டுப்படுது. அவளை தீட்டுப்படுத்தினான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல என்ன நடக்குது என்றால், 17வது அதிகாரத்திலே அதாவது மன்னிக்கவும், ஆதியாகமம் 33வது அதிகாரத்துல 18வது வசனத்துல யாக்கோபு பதாமாராமிலிருந்து வந்த பின்பு கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னப்பட்ட சீகேமுடைய பட்டணத்துக்கு அருகே சென்று பட்டணத்துக்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியே நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே 7 இல்லாகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். கண்ட இடத்திலே தொழுது கொள்ளுகிற பொழுது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது என்றால் புரிந்து கொள்ள வேண்டும். இது தேவனை தரிசித்த மனுஷன்தான். திடீர்னு அந்த இடத்துல பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளும். ஆனா கர்த்தர் சொன்ன இடம் என்னவென்றால், பெத்தேலிலே போய் நீ அங்கு ஆராதனை செய்ய வேண்டும். பெத்தேலிலே போய் பலிபீடத்தை கட்டி அங்கு நீ தசமத்துக்கு செலுத்த வேண்டும். அவன் அப்படிதான் பொருத்தனை பண்ணான். பொருத்தனை மட்டும் இல்லை, அவனுக்கு பிரச்சனை வந்த பொழுது கர்த்தர் அங்குதான் அவனுக்கு வெளிப்பட்டான். பிரச்சனைகள் வருகிற பொழுது எந்த இடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை கற்றுக்கொள்கிறீர்களோ, கர்த்தருடைய வெளிப்பாட்டின் மூலமாய் நீ ஆசீர்வாதத்தை பெறுகிறாயோ, தேவனுடைய வசனம் உன்னை சந்திக்கிறதோ, அந்த இடத்திலே தான் கர்த்தர் உங்களை நடத்துவார். அந்த இடத்தில் தான் எல்லாம் செய்ய வேண்டும். நீங்க அது உங்களுக்கு உங்க மனுஷ மூளைக்கோ அல்லது உங்களுடைய அபிப்பிராயத்துக்கோ அது எதிர்மறையான ஒரு இடம் கூட காணப்படலாம்.
அது அல்ல. நீங்க தான் உங்க மனதை மாற்றிக்கொள்ளணும். கர்த்தர் எழுந்தருளுகிற இடம்தான் நமக்கு பெற்றேர். கர்த்தர் எழுந்தருளுகிற இடத்துலதான் சர்வங்க தகன பலி செலுத்த வேண்டும். 12வது அதிகாரத்தில் வாசித்தால் தெரியும். கண்ட இடத்துல நீங்கள் பலிகளை செலுத்தக்கூடாது. இந்த இடத்துல காசை போட்டு நிலத்தை வாங்குகின்ற நீதிமானுடைய செய்கை போல காணப்படலாம். நான் பலிபீடத்தை கட்டி ஏழையில எல்லாம் என்று தொழுது கொள்ளுகிற பொழுது அது பெரிய பக்திமானாக நீதிமானாக ஒரு ஊழியக்காரனாய் காணப்படலாம். ஆனால் விளைவை பார்க்கிற பொழுது இவனுடைய ஆராதனை, இவனுடைய பலிபீடத்தை கட்டுவிக்கிற காரியம், நிலத்தை வாங்கின விதம் எதுவுமே அவனுடைய குடும்பத்தை காப்பாற்றவில்லை. குடும்பத்தின் அங்கத்தினர் மீது ஒரு பாதுகாவலை கொண்டு வரவில்லை. மகள் தீட்டுப்பட்டு போகிற அளவிற்கு இவருடைய தேவபக்தியானது குளிர்ந்து காணப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, நீ என் வார்த்தையை மறந்தால் நான் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஓசியாவிலே வாசிக்கிறோம். தேவ ஜனங்களுக்கு வார்த்தையை கற்றுக் கொடுப்பது எதற்கு? நீங்கள் பூமியில நிறைவேற்றுவதற்கு தானே தவிர வார்த்தையை இந்த காதல கேட்டு அந்த காதல விடுவதற்கு அல்ல. அதனால்தான் வசனத்தை கேட்கலாய் மாத்திரமல்லாமல் வசனப்படி செயலாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கு செய்யப்பட்ட ஆராதனை அதனால்தான் சொல்லப்படுகிறது, கொஞ்சம் எச்சரிக்கையாய் இருந்து காரியத்தை நடப்பிக்க வேண்டும். ஏவியனான ஏமோரின் குமாரன் தேசத்தின் பிரபுவாகிய சீகேம் கண்டு அவளை கொண்டு போய் அவனை சவனித்து தீட்டுப்படுத்தினான். இந்த முகாந்திரம் சொல்லப்பட்ட காரியம் வேசித்தனம் நான் பண்ணவில்லை. நீங்க சொல்லலாம், வேசித்தனத்துக்கு எங்களுக்கு வயசாகிவிட்டது. ஆனால் நீங்க செய்கிறீங்க பாத்தீங்களா, நிலம் வாங்குறீங்க, வீட்டை கட்டுக்கிறீங்க, அந்த ஒரு சூழ்நிலை உருவாக்குறது பிள்ளைகள் இடறி போகத்தக்கதான இடத்துல போய் செய்கிறதே வேசித்தனம் தான். ஆபிரகாமை விட்டு லோத்து கடந்து போய் ஆதியாகம புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த மனிதன் கடந்து போய் சோதோம் கொமோரா பட்டணத்துல போய் கூடாரம் போடுகிறான். வாசல் அருகில கூடாரம் போடுகிறான். அங்க இருக்கிற ஜனங்கள் பாவிகளும் மகா பாவிகளுமாய் காணப்பட்டார்கள். அதுவரை தீர்க்க தரிசன நிழல்கள் காணப்பட்ட மனுஷன் திடீரென்று அவன் தெரியாமல் போய் தனி கொடுத்து செய்கிறான். அந்த இடத்துல போய் அவன் ஒரு கூடாரம் போடுகிறான். இங்க இவரு ஒரு கூடாரம் போடுகிறான். 18வது வசனத்துல ஆதியாகம புஸ்தகம் 33ல பாத்தீங்கன்னா 18வது வசனத்துல யாக்கோபு போய் ஒரு கூடாரம் போடுகிறான். இப்ப 2 பேருமே நீதிமானுடைய பட்டியல் வருகிறவர்களா இல்லைன்னு சொல்லவில்லை. இவனுடைய பெண்ணை தீட்டுப்பட்டுச்சு, அவருடைய பெண்களும் தகப்பனாலே தீட்டுப்படுத்தப்பட்டார். இவருக்கு தெரியல, உள்ள குடிச்சிட்டு இருந்தாரு, மதுபான பிரினா மாறிட்டாரு. லோத்து ஐயா, லோத்து சோதோம் குமார ஜனங்களோட சேர்ந்தார். அந்த கலாச்சாரம் அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை, இதை குடிக்கிறது தப்பு இல்லை, அதை லாகிரிய வஸ்து அசுத்தம். திராட்சரசம் ராஜாவுக்கு லவியாது. அப்புறம் ஒயின் குடிக்கிறேன், நான் ஸ்வைன் மாதிரிதான் இருப்பேன். நான் ஒயின் குடிக்கிறேன், நான் இது குடிக்கிறேன், அதை குடிக்கிறேன், இதுல ஒண்ணு இல்லை, போதை இல்லை, பேதை இல்லை. ஒயின் குடிச்சா ஸ்வைன் ஆயிடுவேன். ஸ்வைன் என்னன்னு தெரியல, பண்ணி அசுத்தத்துக்கு நேரா போறதுக்கு 1000 காரணம் சொல்லுங்க. ஆல்கஹால் கண்டென்ட் கம்மியா இருக்கணுமா, பீர் பிராந்தியில கம்மியா இருக்குது, அதிகமா இருக்கணுமா, ஒயின்ல கம்மியா இருக்கணுமா, என்னென்னமோ சொல்லி அந்த பாவத்துக்கு நிறைய கொண்டு போயிடும். குளிர்தனுமா, மழை வருதுன்னுமா, எதனா வந்து கொண்டு போகும். அசுத்தம் அசுத்தம் தான். இது நம்ம இவனை பேசல, இவனுக்குன்னு ஒரு வட்டாரம் அமைச்சிருக்கான் பாத்தீங்களா, அந்த வட்டாரம் பேச வைக்குது. இன்னைக்கு அந்த மாதிரி வட்டாரம் நாளைக்கு உங்க பிள்ளைகளை கிட்ட போக செய்யும். எப்படி பிள்ளைகளை காத்துக்கொள்வது? பின்னாடியே போனை வச்சு அனுப்புறதா, பின்னாடி ஆள் வச்சு அனுப்புறதா? போனை தொடாதன்னா போன்லதான் கெட்டு போறாங்கன்னு இல்லை. உங்களுடைய கவனம் செலுத்தக்கூடிய பகுதி என்னவென்று நல்லா பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் போக சொன்ன இடத்துல, தொழுது கொள்வது சொன்ன இடத்துல, அதாவது எங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய சபை இருக்கும், எங்க சொந்தக்காரங்க பாஸ்டா இருக்கிறாங்க, அவங்க மாமா சப்பை போடுறோம், மச்சான் சப்பை போடுறோம், மாமாக்கு தசமா கொடுக்குறேன், மச்சானுக்கு தசமா கொடுக்குறேன், சித்தப்பா கொடுக்குறேன், பெரியப்பா கொடுக்குறேன், நாக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஏன் உனக்கேற்ற ஒரு மெய்ப்பனை அவரு இருந்து கேட்டபடி ஒரு மெய்ப்பனை எழுப்பி இருக்கிறார். எந்த இடத்துல மாமனும் மச்சான் வந்து உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை தீர்க்க முடியுமா? ஜெபிக்கிறேன்னு சொல்றது வேற. மோசே இறங்கி அற்புத அதிசயங்களை இஸ்ரவேல் புத்திரோட வாழ்க்கையில செய்யும்படி கர்த்தர் பயன்படுத்தினான். அதனால அவனை தலைவராக ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார். நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறதுல ரகசியமா ஜபத்துக்கு வரவனை தவிர பகிரங்கமா இருந்து சபையின் ஆராதனை கலந்து கொண்டு அந்த இடத்துல தசமம் செலுத்துவதற்கு வேம்பாய் இருக்கும். ரகசியமா வந்துட்டு போவான். அதுதான் ஒரு வேசித்தனம்ன்றது வேதம் சொல்லுகிறது. ரகசியமா வந்துட்டு போறதுக்கா நீங்க வந்து ஆராதிக்கிறீங்க? எல்லாம் வந்து போல்டா வாசல் வழியை வந்து கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஆராதித்து விட்டு, உங்களுக்கு கையின் பிரயாசனை கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி விட்டு,
கர்த்தருடைய ஊழியக்காரன் பேசிவிட்டு ஆசாரனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு ஜபத்தை பெற்றுக்கொண்டு கடந்து போகலாமே. நான் யாருக்கு அடிமை கிடையாது. அது ஒரு வேசித்தனம். இது ஒரு வேசித்தனம். பலிபீடம் கட்டுச்சான், எல்லாம் செஞ்சான், பிள்ளைய போட்டு விட்டுருச்சு. இன்னைக்கு பெரும்பான்மையான தேவனுடைய ஜனங்கள் இந்த பிள்ளையை கொண்டு போய் அந்நிய ஜனங்கள் இடத்துல ஒப்பு கொடுத்து விடுகிறார். அதுக்கு ஆராதனை சொல்ல என்னையா பண்ணோம்? உங்க பிள்ளைய நீங்க பார்த்து வளர்க்காம அந்த சபைக்கு போனா மட்டும் பிள்ளை காக்கப்பட்டுருமா? அப்ப எங்க சபையில இருக்கிறப்போ உங்க பிள்ளை தவறான வழிக்கு பார்த்த மாதிரி போறதுக்கும் உங்க வளர்ப்பு சரியில்லை. நான் என்ன சொல்றேன், பெற்றோருடைய வளர்ப்பு பிள்ளைகள் வாழ்க்கை சரியில்லை. நீ ஆவிக்குரிய பிள்ளையா இருக்கிற இடத்துல ஆவிக்குரிய பெற்றோருடைய வளர்ப்பு சரியில்லாததுதான் பூமிக்குரிய வாழ்க்கையில பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் பிள்ளைகளை தவற விட்டு விடுகிறீர்கள் நான் சொல்றேன். சத்தியத்தின்படி தானே சொல்றேன். இவரு ஒரு கூடாரம் போட்டாரு, அவரு ஒரு கூடாரம் போட்டாரு. 2 பிள்ளைகளுமே எஸ்கேப். ஒண்ணு அப்பனாலே போச்சு, அசிங்கமான ஒரு வாழ்க்கை. இங்க இன்னொரு அந்நிய. எப்படி இந்த அந்நிய வரான்? அந்நிய வருவதுக்கு யாக்கோபு சொல்லி ஒண்ணு பண்ணுகிறான். கேட்டுக்கொண்டிருக்க தேவனமே, லேண்ட் வாங்க தப்பு இல்லை, வீடு வாங்க தப்பு இல்லை, நிலம் வாங்க தப்பு இல்லை. ஆனா கர்த்தர் எங்க இருக்க சொல்லுகிறாரோ அங்க இருக்க வேண்டும். உங்களுக்கு பிடிக்கிறது என்று ஒரு இடத்துக்கு போகக்கூடாது, உங்களுக்கு பிடிக்கலன்னு என்று சொல்லி இன்னொரு இடத்துக்கு நீங்க இருக்கக்கூடாது. பிடிக்கிறது என்றும் நீங்க போகக்கூடாது, பிடிக்கலன்னு சொல்லியும் நீங்க நின்றக்கூடாது. என்ன புரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல இந்த பிரச்சனை ஏமோரியனாகிய சீகேமன், ஏமோரனாகிய சீகேமன் எங்க இருந்து வரான்? நீங்க லேண்ட் வாங்க போய் தானே வரலாம். இந்த நில பிரச்சனைகள்ல அனனியா சப்பீரால் மட்டும் இல்ல, யாக்கோபு வீடு மட்டும் இல்ல, லோத்தனுடைய வீடு மட்டும் இல்ல, இஸ்ரவேல் புத்திரர்கள் மட்டும் அல்ல, ஆதாமியர்கள் மட்டும் விழுந்து போன எல்லாருமே இந்த நில பிரச்சனைகளே ஜெயம் எடுக்க தெரியாமல் விழுந்து போயிடும். அந்த நிலத்தின் மீது அதிகாரம் எப்படி வரும் என்று சொன்னால் உண்மையான ஆராதனை. உண்மையாய் தேவன் தெரிந்து கொள்கிற ஸ்தலத்திலே நின்று நீ ஆராதிக்கிற பொழுது பூமி எல்லைகளை கத்தணும் சொந்தமாய்த்தான். நீங்க உடனே தப்பா எடுத்துட்டு போறீங்க. கேட்கிறவர்களுடைய விதத்தை பொறுத்து. ஆமா, இவர்கிட்ட போனா லேண்ட் வருமா, இந்த சபையை விட்டு போனோன்னு பிள்ளைங்களா வீட்டை விட்டு ஓடி போயிடுமா? கர்த்தரோட வார்த்தை பொய்யா இருக்கணும், இல்ல நீங்க சொல்றது மெய்யா இருக்கணும். அது எது உண்மையா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதுதான் சத்தியம். வனாந்தரம் வயல்வெளியை மாறுகிறது. அப்புறம் என் வயல்வெளி வனாந்தரமா போகுது. இந்த மாதிரிதான் கண்ணவன் வீட்டுக்குள்ள வந்துருவான் மாப்பிள்ளைன்னு சொல்லி. முதல்ல வேணானுவோம், அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு நபராயிடும், ஒரு குழந்தை கொடுத்துட்டு. இங்க பார்த்தா விருத்து சேதம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எல்லாம் அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்குள்ள பேசித்தனம் மேற்கொண்டுச்சு தீனாலையும் சீக்கியமான. அதன் பிறகு இவர்களுக்கு ஒரு விருத்து சேதம் நடைபெறுகிறது. இது எப்படின்னா, லவ் மேரேஜுக்காக ஞானசனம் கொடுத்து தொட்டில் இறக்கி ஒரு முக்கிய ஒரு கிறிஸ்துவ பேரை கொடுத்து அப்புறம் பத்திரிகையில இந்த காரியம் கத்துலாம் வந்து போடுறாங்க பாத்தீங்களா? இது அந்த பேட்டர்ன். இதெல்லாம் வேசித்தனம். இதெல்லாம் கைகளின் பிரயாசம். அடுத்தது கைகளின் பிரயாசத்துல ஒரு வேசி. இதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் என்று கேட்டால், உங்க வாழ்க்கையில இதுக்கப்புறம் உங்களை எஞ்சிக்க முடியாது. இந்த அந்நிய புறஜாதிகள் இடத்துல போய் காணப்படுகிறது. புறஜாதிகள் இடத்துல போய் விவாகம் பண்ணுகிறது. வேதம் சொல்லுறது பாருங்க, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல வேதத்துல வாசிக்கிறோம். மல்கியா என்று பார்த்தாலே என்ன ஞாபகம் வரும்? தசமத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்றுதான் நினைக்கிறீர்கள். இல்லை, அந்த மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சின்ன அதிகாரங்கள் தான், அந்த 4 அதிகாரம் தான் இருக்கிறது. அந்த மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அருமையாய் 2வது அதிகாரம் 10-11 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். யூதா ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். என்ன துரோகம் செய்தார்கள்? அவர் என்ன அவர்கள் செய்யக்கூடாது செய்து விட்டார்கள் என்பதை போல இருக்கும். ஆனால் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். நாம் எல்லோருக்கும் 10வது வசனம் சொல்லுங்க, 2:10 மல்கியாவிலே, நாம் எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையா? ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையா? நாம் நம்முடைய பிதாக்களோட உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுகின்றன. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறனாயினும் உத்தரவு கொடுக்கிறனாயினும் சேனை கர்த்தர் காணிக்க செல்கிறாயினும் கர்த்தர் யாக்கோபின் கூடாரங்களை இராதபடிக்கு சங்கரிப்பார். இதுக்கு மேல என்ன வேணும்? 2 கொரிந்தியர் 6:12 வாசித்தாலும் அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக, இருளுக்கும் ஒளிக்கு சம்மதம் ஏது என்று வேதம் சொல்லுது.
இது ஒரு வேசித்தனம். இது ஒரு வேசித்தனம். அடுத்தது கைகளின் பிரயாசத்துல ஒரு வேசித்தனம். கைகளின் பிரயாசத்திலே ஒரு வேசித்தனம். 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 35, 37. அதற்கு பின்பு யூதா ராஜாவாகிய யோசேபாத்து பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியா எனும் இஸ்ரவேலின் ராஜாவோடு தோழமை பண்ணினான். தர்ஷிஷுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோடு கூட்டிக்கொண்டான். அவன் அப்படியே எஸ்யோன் கேபேரிலே கப்பல்களை செய்தார்கள். மரேசா ஊரனாகிய தெதாவின் குமாரனான எலியேசர் யோசேபாத்துக்கு விரோதமாக எதிர்த்து சொல்லி, நீர் அகாசியாவோடு கூடிக்கொண்டபடினால் கர்த்தர் உம்முடைய கைரியைகளை முறித்து போட்டார் என்றால் அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று. அவர்கள் தர்ஷிஷுக்கு போகக்கூடாமல் போயிற்று. யாரோட கூடிக்கொள்கிறீங்க? கைகளின் பிரயாசத்திலே வருகிற இது அலுவலக ரீதியான வேசித்தனம். அலுவலக ரீதியான வேசித்தனம். 2 நாளாகவும் 20, 35, 37. ஏன்னா யோசேபாத்துக்கு யுத்தம் வருகிற பொழுது கர்த்தர் தேவைப்பட்டார். கர்த்தருடைய ஆசாரியர்கள் தேவைப்பட்டாங்க. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள், விசுவாசிகள், காரியத்தை பெறுவீர்கள். 1 நாளாகவும் 20, 20ல அப்படி எல்லாம் முழங்குறாரு. ஆசாரிகளை எழுப்புகிறாரு. ஆலயத்தில் எல்லாம் பராமரிக்கிறார். எல்லாம் செய்கிறார், இல்லைன்னு சொல்லல. ஆனால் பணம் வந்த பிறகு, செழிப்பு வந்த பிறகு, சுகம் வந்த பிறகு, திருமணம் நடந்த பிறகு, வீடு கட்டி முடித்த பிறகு, வீடு கடன் அடைந்த பிறகு, வாழ்க்கையில் இருக்க கடன் பிரச்சனை அடைந்த பிறகு, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க சிறையிருப்பு போன பிறகு உங்களுடைய நடத்தை எப்படி இருக்குது? அதுதான் உண்மையை நடத்த. பலவீனம் கொண்ட பொழுது கர்த்தாவை சொல்லுகிறது அது அவ்வளவு சரிப்பட்டு வராது. உலக பிரகாரமான பலம், செழிப்பு, ஆரோக்கியம், சமூக மேன்மை, அந்தஸ்து, எல்லா ஆடம்பர வாழ்க்கையின் மத்தியில் நீங்கள் வாழ்கிறீர்கள் பாருங்களேன். அந்த நேரத்துல ஆண்டவரை எங்கு வைக்கிறீர்கள், ஆண்டவருடைய ஊழியக்காரிடத்தில் எப்படி நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான் தேவ பக்தியை உடைய உச்சகட்டம். அங்க எப்படி இருக்கிறீர்கள், என்ன வார்த்தை பேசுகிறீர்கள், எப்படி உங்கள் நடத்தை நன்னடத்தையா இருக்கிறதா கர்த்தருக்கு முன்பாக, இல்ல மேட்டுமை சிந்தையோடு இருக்கிறதா என்பதுதான் காரியம். இந்த இடத்துல பொல்லாப்பு செய்கிற இடத்துல யோசேபாத்தே உனக்கு என்ன சவகாசம் வேண்டி கிடக்குது? யுத்தத்திலே எல்லாரும் யுத்தத்துக்கு போறதுதான். யாருக்கு கஷ்டம் வரல, எல்லாரும் கஷ்டம் வரல. ஆனா நான் என்ன சொல்லுகிறேன், நீங்க துதித்து ஜெயித்து வந்தீர்கள். துதித்து ஜெயித்து வந்தவர்கள், ஜெபித்து ஜெயித்து வந்தவர்கள், உபவாசித்து ஜெயித்து வந்தவர்கள், பொருத்தனை செய்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெயித்து வந்தவர்கள், கீழ்ப்படிந்து ஜெயித்து வந்தவர்கள், நீங்கள் விலக வேண்டிய நட்பை விட்டு விலகி ஜெயித்து வந்தவர்கள், பரிசுத்தமாய்ந்து ஜெயித்து வந்தவர்கள், விசுவாசமாய்ந்து ஜெயித்து வந்தவர்கள். பாருங்க எத்தனை ஜெயம் இருக்கு. மற்றவர்களெல்லாம் தெரியாது. துதியினுடைய அதிகாரம் என்னவென்று தெரியாது, துதியினுடைய ஆழம் என்னவென்று தெரியாது, துதியினுடைய இனிமை என்னவென்று தெரியாது, உபாசனுடைய மேன்மை என்னவென்று தெரியாது, பரிசுத்தவானுடைய ஐக்கியம் என்னவென்று தெரியாது, சபை கூடுதலுடைய மேன்மை என்ன, ஆசீர்வாதம் என்னென்று தெரியாது, அதில் கூடாமல் போனால் வருகிற சாபங்கள் என்னென்று தெரியாது, சத்தியம் தெரியாது, கிருபை தெரியாது, அபிஷேகம் தெரியாது, எதுவுமே தெரியாது. கழுத்துல மட்டும் ஏதாவது மாட்டி சுத்தின்னு இருப்பான். அந்த மாதிரிதான் இஸ்ரவேல் ராஜா. இவன் யூத ராஜா அப்படி இல்லை. இவன் மறுபடியும் பிறந்த அனுபவம் கொண்ட பூர்ண சுவிசேஷ சபையினுடைய விசுவாச ஒப்பனையா காணப்படுது. சபைதான் பூர்ண சுவிசேஷ சபையா இருக்கும். உள்ள எதுவுமே பூர்ணமா இருக்காது. பூர்ணமும் இல்ல, அப்புறம் இது சம்பூர்ணம் வேற பூர்ணம் பூத்துட்டு திருப்பி போடாத அப்போ எப்ராஹிம் திருப்பி போடாத அப்போ ஒரு பக்கமே வெந்ததுன்னா தீஞ்சிடும் இல்லையா? அதுதான் பூர்ணம் பூத்து போறது. எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கையின் பிரயாசத்துல என்னையும் சில பேர் எல்லாம் வியாபாரம் செய்யறப்ப பொல்லாததான் தேடி போவான். ஏன்னா அவனுக்கு வாழ்க்கையில வேற எவனும் வந்து ரவுடித்தனம் பண்ண மாட்டான், கிடையாது. பொல்லாத ஜனங்களுக்குதான் போய் டீல் பண்ணுவாங்க. எல்லாம் நல்லா தெரியும் அவன் பொல்லாப்பு செய்கிறவன். அப்புறம் அவன் நாளைக்கு ஏதாவது ஒண்ணு தண்டக மண்டக செஞ்சாதான் ஐயோ துன்மார்க்கவன்றது முதல்ல தெரியாது அவனுக்கு துன்மார்க்கன்னு. மற்றொருத்தவன் பொல்லாப்பு செய்யறப்ப நாளைக்கு எனக்கு செய்ய மாட்டேன்னான்னு நிச்சயம். அவனுக்கு செய்யறப்ப எனக்கு ரொம்ப நல்லா இனிமையா இருக்கும். ஏன்னா அவனை நான் பாதுகாப்பா வச்சிருக்கேன். யோசேபாத்தே, கையின் பிரயாசத்தை கர்த்தர் பிடிக்கி போடுவார். கையின் பிரயாசம் உனக்கு பிரச்சனையா இப்போ முறித்து போடுவான். யார் யாரெல்லாம் உங்களுக்கு சவகாசம்? How dare you to maintain such a social relationship? How dare you to join with the sinners and scoffers and the wicked people in the earth, trying that, thinking that they will take care of your business, trying that, thinking that they will look after your children, they are trying thinking that they will look after your entire territory.
Don't you know that they are wicked generations for others? Once they are wicked for others, how much time it will take to be wicked for towards your life? The wickedness will trespass your life. You must understand. Josaphat, remember, all the ships were broken by the handworks have been destroyed by them. But Josaphat was blessed by them. யோசபாத்தே ஞாபகத்தில் வைத்துக்கொள், ஒரு காலத்திலே உனக்கு யுத்தத்திலே ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார், உன் கரத்தை செழிப்பினால் நிறைத்தினார், ஐஸ்வர்யவானாய் கர்த்தர் மாற செய்தான். போய் கொல்லாமல் செய்ய ஆசியாவட்டத்துல போய் நஷ்டப்பட்டதுதான் மிச்சம். இது ஒரு ஆவிக்குரிய மணிக்கும் கைகளில் பிரயாசம், சமுதாய ரீதியாக வணிக ரீதியான பேசித்தான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதோட வேதனை கூட்டா, நீ போய் துன்மார்க்கம் கூட சவகாசம் பண்ணி கொண்டு அதன் பிறகு வந்து ஜபங்கள் கேட்கிற ஜபம் கூட கேட்காது. ஏற்கனவே ஜபம் பண்றது இல்லை, அப்படியே பண்ணாலும் அந்த ஜபம் கேட்கப்படணும். இல்லை யாரையாவது சார்ந்துக்கிறது, நீ ஜபம் பண்ணுன்னு எது பண்ணாலும் சரி, ஜபம் பண்ணாலும் ஜபம் கேட்கப்படாது. நீதிமான் செய்கிற வேண்டுதல் ஊக்கமா கேட்கப்படும். இங்க அதுக்கேற்ற பாத்திரமா இல்லையே. ஏன் இல்லை? ஏன் ஜபம் கேட்கப்படுறது இல்லை? சில பேருக்கு தெரியாது ஏன் ஜபம் கேட்கப்படுறது இல்லை. ஏன் ஜபம் கேட்கப்படுகிறது இல்லை? ஏன் ஜபம் கேட்கப்படுகிறது இல்லை? இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல நானும் இருப்பேன் நினைவு கொண்டாய், ஆனாலும் உன்னை கடிந்து கொண்டு உன் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். சங்கீதம் 50. என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. தேவன் துன்மார்க் 16 வருஷம் தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்க உடன்படிக்கை உன் வாயினால் சொல்ல உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிற்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக இருந்து கொடுங்க. நீ திருடனை காணும்போது ஒருமித்து போகிறாய், விபச்சாரோடு உனக்கு பங்கு உண்டு, உன் வாயை பொல்லாப்புக்கு இருக்கிறார்கள், நாவு சப்பனியை விதைக்கிறது. உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாங்க. பிரியமான தேவனுடைய ஜனமே, இவர்களை செய்கிறதுனால ஜபங்கள் கேட்கப்படாமல் நம்ம நினைக்கிறோம் தசபாகம் மட்டும்தான் சம்பாதிக்க முடியாது என்று, அப்புறம் எங்க தசமம் புரியுதா சொல்றது என்னன்னு? எல்லாம் வந்தாதான் கொடுக்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க தசமா கூட நல்லா வருவாங்க, முதலுக்கே மோசம், கந்தையானாலும் கசக்கி கட்டு, கசகுறதுக்கு என்ன கட்டுறது? அது எல்லாருக்கும் தெரியும் தசமா கொடுக்கறது வந்தாதானே கொடுப்பான். கொரோனா வந்தாலும் சரி, அவங்க அக்கா வந்தாலும் சரி, இல்லை அவங்க அண்ணன் வந்தாலும் சரி, என்னாலும் உங்களுடைய பாத்திரம் நிரம்பி ஒழிவதுக்கு தான் கர்த்தர் இது சொல்றான். வனாந்தரம் வயல்வெளியாடி மாறும், வயல்வெளி அடுத்தது காடா மாறும். வயல்வெளி ஆன உடனே யோசபாத்தே நீ போய் அகசிய ராஜாவோட போய் சேர்ந்து கொண்டாயே, பொல்லாப்பு செய்யறாங்க, அகசியாவோட சேர்ந்து கொண்டாயே. எங்க போனா யோசபாத்தே? அப்ப ஜபத்துக்கெல்லாம் வந்தீங்க, அதுக்கப்புறம் யோசபாத்தே ஆசாரில தாண்டிங்க, தீர்க்கசரி தாண்டிங்க, எல்லாரையும் போசிச்சீங்க, நல்லது, யுத்தத்தை துதிச்சே ஜெயிச்சீங்க. ஆனா இப்போ குச்சி 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 போய் தோத்தீங்க வியாபாரத்துல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தரும் உனக்கு ஈடான ஜனங்களை கர்த்தர் வைத்திருப்பான். சில பேர் காசு வந்த காரணம்னு தெரியாது, ஏதாவது ஒரு பண்ணி போட்டாங்க, நஷ்டப்படுத்துற வரைக்கும் அந்த தெரியாது, எதையாவது ஒன்று பண்ணிடுவான். நம்மால சும்மா இருக்கிறது இல்லை. அடுத்ததாக ஆவிக்குரிய ஒரு வேஸ்தனம். ஆவிக்குரிய வேஸ்தனம் முதல்ல நம்ம யாக்கோபு விஷயத்துல பார்த்தோம். உங்களுக்கு நான் கொஞ்சம் அதை எப்படி புரிந்து எடுத்துக்கொண்டீங்க தெரியல, இதுதான் சத்தியம். வனாந்திரம் வயல்வெளியை மாறும், வயல்வெளி மறுபடியும் வனாந்திரமா போகுது, அப்புறம் எங்க காடா மாறுது. வயல்வெளியோடைய பகுதி ஒழுங்கா இருந்தாதான் அது காடா மாறும். கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இப்போது கர்த்தர் உங்களிடத்துல இடைபெறுகிறார். அல்லேலூயா. தேவ ஆசீர்வாதம் இறங்கி கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலே கர்த்தர் உங்களிடத்துல இடைபெற விரும்புகிறார். ஆவிக்குரிய வேஸ்தனம் ஒன்று இருக்கிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இரவயம் விஷயத்துல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இந்த நடவடிக்கைகளுக்கு பிறகு 1 ராஜாக்கள் 13 அதிகாரம் 33, 34 வசனம் தெரியும். 13, 33, 34 இந்த நடவடிக்கைகளுக்கு பிறகு
பின்பு யெரொபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளில் ஆசாரியனாக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரலானார்கள். யெரொபெயாமின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படி இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று. இது கொஞ்சம் அப்படியே ஜெயிச்சு வந்து ஒரு ராஜாவானோன்னு, இது பவர் ப்ராஸ்பரிட்டி எல்லாம் கையில வந்தோடனே, அதிகாரம் வந்துருச்சு, கையில ஆட்சி வந்துருச்சு, இவருடைய ரெக்கமெண்டேஷன்ல பாஸ்டர்களை உருவாக்குறது. இதெல்லாம் விளங்குறதுக்கு ஈனமானவனை போய் ஆசாரனை உண்டாக்கி அவன் என்ன ஆராதனை செய்வான்? அவன் இன்னும் ஈனமான காரியத்தை தான் செய்வான். புதிய ஏற்பாட்டுல என்ன இது வந்து நாங்கெல்லாம் அப்படி செய்யறது இல்லை, நாங்கெல்லாம் நல்லவர்கள், எங்களுக்கு முதல்ல ஆட்சியும் வரல, எங்களுக்கு முதல்ல எந்த இதுவும் வரல, ராஜ்யபாரமும் வரல, எங்களுக்கு ஆட்சியும் வரல, நாங்க சாதாரணமான உண்டு உறங்கி சாப்பிட்ற ஜனங்க, வேலைக்கு போயிட்டு வர்றவங்க, சின்ன வியாபாரம் பண்றோம், அவ்வளவுதான், நாங்க ராஜாலாம் இல்ல. வெளிப்படுத்தின சேஷம் 1:6 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம ராஜாக்களாக ஆசரலாய் கர்த்தர் நம்முடைய அந்த ரத்தம் பிதாவாகிய தேவனுடைய சமத்துக்கு முன்பு நம்ம நிறுத்தி இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. என கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, யெரொபெயாம் செய்த ஒரு காரியம் ஒரு ராஜா செய்தான் என்பது மட்டுமல்ல, இன்றைய நாட்கள் என்ன நடக்குது என்றால், என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்தை சொல்லப்படுகிறது. ஏனென்றால் பவுல் சொல்கிற தீமோத்தேயுக்கு, அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனது இல்லாமல் செவித்திட உள்ளவர்களாகி தங்களுக்கு சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொண்டு, புரியுதா, ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனது இல்லாம செவித்தினம் உள்ளவர்களாகி அவர்கள் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொள்ளுவார்கள். அவர்தான் பாஸ்டர் இல்லையா நமக்கு? அவரு அங்கேதான் போகணுமா? நம்ம அவர் முன்ன மாதிரி இல்ல, அவர் இப்ப மாறிட்டாரு, அவரு வாழிட்டாரு, அவருக்கு என்னமோ அவனுக்கு பிடிக்கல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ளாம மனது இல்லாம நீ வர்றது பாதகருக்கு போதகருக்கு இல்ல, நீ உபதேசத்துக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். உபதேசம் என்பது என்ன? பால் மருந்துகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது பலமான ஆகாரத்தை கொண்டு கொண்டிருக்கிற பொழுது மறுபடியும் போயிட்டு எதையாவது ஒண்ணு, அன்னைக்கு பால் குடிச்ச, ஞான பாலை குடிச்ச, இப்ப ஆகாரத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பால் குடிப்பான். இப்ப சாப்பிட்டு கொஞ்சம் காப்பி குடிக்கிறோமா? சில பேர் சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் காப்பி குடிப்போம். எதே ஒண்ணு, பால் குடிக்கிற நாட்கள் குழந்தை பருவம். இப்ப பலமான ஆகாரத்தை சாப்பிட்டுக்கிறார். இப்போது என்ன செய்யணும்? ஆரோக்கியமான உபதேசத்துக்குள்ள நிக்கணும். அதை இருந்தால் இச்சைகளுக்கு இடம் இல்லை. இச்சை இருந்தால் ஆரோக்கியமான உபதேசங்களுக்கு இடம் இல்லை. சத்தியத்துக்கு விலக்கி சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நம்ம சொல்லுவோம், இச்சையை கடிந்து கொள்கிற பொழுது ஆரோக்கியம் உபதேசம் இருந்தாதான் இச்சையை கடிந்து கொள்ள முடியும். அதுக்கு மனசு இடம் கொடுக்காது. அதனால்தான் வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, இப்படிப்பட்ட ஜனங்க தனக்கு இஷ்டப்படியான போதகர்களை தேடிக்கொள்வார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் இறுதிக்கு ஏற்ற போதகர்கள் அல்ல, கர்த்தராகிய நான் என் இறுதிக்கு ஏற்ற மெய்ப்பொருளை உனக்கு கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அது கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமாய் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசீர்வாதமாய் நான் நினைத்துக் கொள்வேன். பிடிக்கலன்னா அது விஷயம் வேற. எனக்கு பிடிக்கலன்னு யாருமே கிடையாது, எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். கிறிஸ்துவுக்குள்ள சொல்றேன். என்ன அப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. இது நடக்கிறது நீங்க புரிந்துக்கணும். கர்த்தர் தன் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பொருளை கொடுங்க. அவர்கள் தான் உங்களை வழி நடத்துவாங்க. அது கர்த்தரோடு என்ன செய்ய திட்டம் இருக்கிறதோ அந்த வார்த்தையை கர்த்தராக பேசுவாங்க. அவர்கள் அதை சொல்லுவார்கள். இதெல்லாம் ஆதாயத்துக்காக செய்ய காரியம் இல்ல. இது சொல்றாங்க, கேட்கறதும் கேட்காதும் உங்களுடைய இஷ்டம் என்று போய்விடும். இதுதான் வேதம் கொடுக்கிற ஒரு போதகர். தன் நல் மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அவனுக்கும் துஷ்ட மிருகங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு யுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். அதான் நல் மெய்ப்பனுக்காக அந்த தலைமைத்துவத்தின் கீழ் இருந்தாதான் உங்களுக்கு ஆரோக்கியம்னு உபதேசம். இல்லைன்னா உங்களுக்கு சுத்தமா ஒண்ணும் தெரியாது. சிலருடைய மூளை எல்லாம் அப்படி புதுசா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஆனா நல்லா வாழ்ந்துருக்கும். நல்லா வாழ்ந்து பேரம்பேத்தி எடுக்கிற வயசானவரும்
மறுபடியும் பாட சொன்ன பாடும், ஆட சொன்ன ஆடும், போ சொன்ன போவும், மேல் வேலை சொன்ன செய்யும். ஆழமான சத்தியத்துக்குள்ளே வந்த பாடு இருக்காது. அதனால வாழ்க்கை முழுவதும் பாடாய் போய்விடும். அதன் பிறகு கட்சியில சோதனை காலத்துல இவனும் தாங்க மாட்டான், இவனை மேய்க்கிறவனும் தாங்க மாட்டான். அதுதான் விஷயம். அதனாலதான் சொல்லுகிறது, முதல்ல ஒழுங்கான ஒரு இடத்துல போகணும். ஒழுங்கான கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமான விதத்திலே நம்ம ஆரோக்கியமான உபதேசத்தை நாம் காணப்பட வேண்டும். திரளான ஜனங்களை சேர்த்துக்கொண்டு, தங்களுக்கு திரளாய் சேர்த்துக்கொண்டு, எப்படி அழகா எழுதி பாருங்க. அந்த காலத்திலேயே தெரிஞ்சிருச்சு. தீமோத்திக்கு சொல்றார் பவுல் அடிக்கலாம், தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு இச்சைக்கேற்ற போதகர்களை ப்ளூரல்ல போட்டு, பன்மையில் ஒருத்தன் இல்லை. அதனால பவுல் சொல்ற, உனக்கு அநேக தகப்பன்மார் இல்லையே, நான் ஒண்டிதான் இருக்கேன், அநேக உபாதியமா இருக்கலாம். திரளான போதகர்களை வச்சுக்கொள்வான். சில பேர் அக்கினிக்கு ஒருத்தன், ஆசீர்வாதத்துக்கு ஒருத்தன், காத்து மழைக்கு ஒருத்தன், சுகத்துக்கு ஒருத்தன், தீர்க்கதரிசனத்துக்கு ஒருத்தன், அற்புதத்துக்கு ஒருத்தன், அபிஷேகத்துக்கு ஒருத்தன். இதுல பத்தாவதுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்க வேற வர. சில பேர் வெள்ளை பாஸ்டர் கிட்ட தான் போவோம், வெள்ளைக்காரங்க கிட்ட தான். சில பேர் கருப்பா இருக்கிறவங்க தான் போவோம். ஏன்னா பேய் அவன் நல்லா ஓட்டுவான். வெள்ளையா இருக்கிறவன் வந்து பேய் ஓட்ட மாட்டான், கருப்பா இருக்கும் பேய் ஓட்டுவான். ஏன்னா அது இது ஒரே கலர் சென்னு தெரியல, ஏதோ ஒன்று பிடிச்சிருச்சு. அது தமிழ்நாடு பாஸ்டர் பார்த்தாலே பிடிக்காது. இல்ல சொல்றேன், திரளான போதகர்களை சேர்த்து கொண்டு எத்தனை பாஸ்டர் இப்போ ஒரு ஆத்மாக்கு இதெல்லாம் வந்து செவித்தினவர்களாக எல்லாவர்களாகி செவித்தின உள்ளவர்களுக்கு ஒரு கான்டாக்ட் லிஸ்ட் பாத்தீங்கன்னா எக்காச்சக்கமான போதகர்கள். ஏன் ஒரே மந்தை ஒரே மேய்ப்பேன் அதெல்லாம் தெரியாது. அதனாலதான் அங்கே அப்படியே ஆடு அங்கங்க மேயுது. ஆடு டக்குனு ஓனாய் வந்து புடிச்சு போயிட்டு. நல்லா புரிந்து கொள்ளணும். ஒருத்தன் சபையில நல்ல பிரகாசமான வந்துட்டு இருப்பான். ஆனா அவனுக்குள்ள பயம் வந்துச்சு, சபைக்கு கல்லறை இருக்கா, கல்லறைக்காக நான் அவங்களோட தொடர்புல இருக்கேன். நீ கல்லறைக்கு ராசா, நீ கல்லறை நீ கவலைப்படாத, நீ கண்ணை போட்டு நான் பாத்துக்கிறேன். விட்டா குழியில வந்துட்டா அப்புறம் இவரே போய் படுத்துக்குவார். விட்டா கல்லறை பத்தி ரொம்ப பேசுவான் சில பேர். கல்லறை விஷயம் வேணாண்டா, அவன் பெத்த வளர்த்துருப்ப, பசங்களுக்கு பெற்று வளர்த்துருப்ப, அதுக்கு பாத்துக்கிட்டோம். யாருக்கும் கஷ்டம் கொடுக்குறாரு. நீ வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் தானே கஷ்டம் இருக்கு. நீ போனாலும் நஷ்டம் இல்ல, கஷ்டமும் இல்ல, நல்லதே அப்பதானே பிறகுது. ஏற்கனவே கல்லறை பத்தி நம்ம பேசக்கூடாது. என்னை இப்படி புதைக்க வேண்டும், எப்படி எரிக்க வேண்டும், என்னை இப்படி வைக்க வேண்டும், அப்படி வைக்க வேண்டும். இப்போ கொரோனா வந்துச்சு, 50 போனவன் சேர்ந்து போது 5 பேர் பின்னாடி போறான். அது 5 பேர் போறவன்னு பார்த்தாலும் அந்த சுகாதார ஊழியர் போட்ட ட்ரெஸ்ஸை பத்திலே பயமா இருக்கு. நகைச்சுவைக்காக சொல்ல, உண்மையில முதல்ல ஒரு போனோம் பின்னாடி 50 பேர் போவோம், அழுதுகிட்டு ஒவ்வொரு வச்சு பாடிக்கிட்டு. இப்ப என்னன்னா 50 போனும் போது 5 பேர் பார்த்து கூட பயப்படுறோம். அது ட்ரெஸ்ஸை பார்த்தாலே சும்மா இருக்கட்டும் பயப்படுறோம். திரளான போதங்களை வச்சிருக்கீங்களே, கொரோனா வந்ததுன்னு கூப்பிடுங்க, வந்து ஜெபம் பண்ண சொல்லி. கையை வச்சு ஜெபம் பண்றேன், காலை வச்சு ஜெபம் பண்றேன், நல்ல கையை தள்ளி விடுறேன், அது தள்ளுறேன், இதை தள்ளுறேன். கொரோனா வந்திருக்குது, வந்து இந்த சுகம் பெற்ற வரம் பெற்ற குணமாக்குற வரம் பெற்ற ஊழியர்கள்லாம் கூப்பிடுங்க, வந்து மேல கையை வைங்க, வச்சு ஜெபம் பண்ணுங்க. இல்ல சொல்றேன், திரளான போதகர்கள் அநியாயம். ஏன் இங்க 2 பேரு 2வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 13, 14 இவர்கள் சூப்பரா இவங்களை பத்தி ஒரு அருமையான வர்ணனை எழுதப்பட்டிருக்கு. இவர்கள் 13, 14 2 பேர் 2வது அதிகாரத்துல, இவர்கள் ஒரு நாள் வாழ்வு இன்பம் என்று எண்ணி கரைகளும் இச்சைகளுமாய் இருந்து உங்களோடு விருந்துணையில் உங்களை வஞ்சனமாய் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள், தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள், விபச்சார மயக்கத்தால் இருந்தவைகளும் பாவத்தை விட்டோரமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளை பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஜபம் பண்ணா அந்த காலத்துல சுகம் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஜபம் பண்ணா என்ன வல்லமை வருமானம். இப்ப ஜபம் பண்ற உன் பர்ஸ்ல பணம் வரும் பாருங்க. இந்த மஸ்தான் வேலை, இந்த மூடி மஸ்தான் வேலை எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கு. தங்கள் வஞ்சனைகளிலே உல்லாசம் ஆளுகிறவர்கள், உறுதியில்லாத ஆத்மான்ற சொல்ல வர. பணம் வருமா? ஜபம்னா பணம் வருமா? உறுதியில்லாத ஆத்மா எது சொன்னாலும் நம்பும். சிலதெல்லாம் சத்தியத்தை சொன்ன நம்பாது. ஒழுங்கா இருக்குன்னு பார்த்தா 1008 சந்தேகம் வரும். இவர் இப்படியோ, அவர் அப்படியோ, அவர் எப்படியோ, இவர் எப்படியோ. கரெக்டா போய் பர்ஃபெக்டா போய் ஃபேக் கிட்ட மாட்டேங்குது. அவன் அழைப்பு அந்த மாதிரி.
அவங்க கிருபை அந்த மாதிரி கரெக்டா ஃப்ராடு, கரெக்டா கள்ளத்திற்கு தரிசி, பொல்லாத ஊழியர்கள், பொல்லாத வேலையாட்கள் இப்படி போயிட்டு இவர்கள் எல்லாம் வேதம் என்ன சொல்றதுன்னா அருமையா எழுதப்பட்டிருக்கு இந்த இடத்துல. இவர்கள்லாம் விசேஷமாக பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டுக்கு போவாங்க. இவங்கெல்லாம் இந்த ஆம்பளை இல்லாத வீடுன்னு சொல்றாங்க இல்லையா, அதனால இவர்கள் எல்லாம் வந்து அவ்வளவு இவங்க அழைப்பும் இவங்களுடைய ஊழியங்கள் எல்லாம் இவங்க யாருக்கு ஊழியம் செய்யறாங்க பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் எல்லாம் வந்து பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டுக்கு போவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் திரளான போதர்கள் வைத்திருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிரித்து பொருளாசை படைத்த இருதயத்தின் சாபத்தின் பிள்ளைகள், இவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமா போய்விடும். திரளான போதர்கள் வைத்திருக்கிற பொழுது இவருடைய வாழ்க்கையில எல்லாம் வித்தியாசமாய் போய்விடும். விசேஷமாய் அசுத்த இச்சையோடு நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுவார்கள். இவர்கள் துணிகரக்காரர்கள், அகங்காரிகள், மகத்துவங்களை தூசிக்காத அஞ்சாதவர்கள், மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள். இவர்கள் பலனையும் வல்லமையுடைய தேவதூதர் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக தூசணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. இவர்களோ பிடிக்கப்பட்டவர்களுடைய உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களை போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து தங்கள் கேட்டிலை கெட்டழிந்து அநீதித்தின் பலனை அடைவார்கள். திரளான போதர்களை வைத்துக் கொண்டிருக்கிறது வேசித்தனம், ஆவிக்குரிய வேசித்தனம். ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன் என்ற அந்த சத்தியத்தின் அடிப்படையில் வராதது. இப்படிதான் இச்சையோடு இருக்கிறது. உறுதி இல்லாத ஆத்துமாக்கள் இப்படி நிறைய வச்சிருக்கோம். உறுதியான ஆத்துமானா ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன். அப்படி சபைக்கு ஏதாவது தேவைப்பட்டது என்றால், ஒரு அற்புதம் செய்கிற ஒரு ஊழியக்காரருக்கு தேவை என்றால், யோவானையும் பேதுருவையும் அழைத்தது சபை. பிலிப்பு சுவிசேஷகர், ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க. பரிசுத்தாய் பெறுவதற்கு யோவானையும் பேதுருவையும் அழைத்தார்கள். அவர்கள் வந்த பொழுதுதான் இந்த சீமோன் வந்து ஞானஸ்தானம் எடுத்து நல்ல பரிசுனை போல காட்டி கொண்டு வந்தோம். சபையில வந்ததும் அபிஷேகம் பண்ணப்பட்ட வந்ததும் கூட்டு வெளியாகி விட்டு அவனுக்குள்ளான அந்த பொருளாசையானது வெளியே வந்து விட்டார். சபைக்கு தெரியும் யாரை கொண்டு வந்து வச்சு ஊழியர் செஞ்சு ஆசீர்வாத ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு. சில சமயம் விசுவாசிகள் இப்படி தவறாய் நடத்தப்படுவார். இந்த எல்லாம் என்ன செய்யணும்னா பெற்ற ஆசீர்வாதத்தை வனாந்திரமாக்கிட்டு போயிடும். வயல்வெளியா இருக்கிறதெல்லாம் வனாந்திரமாயிடும். வனாந்திரமா இருந்ததெல்லாம் வயல்வெளி ஆக்குறது ஒரு அனுபவம் என்றால், வயல்வெளியான நீங்கள் இனி செழிப்பான வயல்வெளியான நீங்க மறுபடியும் காடாதான் மாறணுமே தவிர மறுபடியும் பேக்கு போயிடாதீங்க. முன்னிலைகளும் பின்னர் அதிக கேட்டுள்ளதாக போய்விடும். இது பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு மட்டும் சொல்ல, இவைகள் எல்லாம் செய்யாது இருக்கிற பட்சத்தில் தான் உங்கள் வனாந்திரம் நிலைக்கும். ஒரு வீட்டுக்கு எத்தனை ஊழியக்காரன் வரும், அது ஒரு ஆசீர்வாதம். ஏதோ ஊழியக்காரர் அதான் உறுதியில்லாத ஆத்மா என்ன சொன்னா, ஒரு ஊழியக்காரங்கன்னா வந்து என் வீட்டை மெரிச்சிட்டு போனா அவன் காலடியை வீட்டுக்கு பட்டா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். மலையில வேலை செய்யறவன், குழியில வேலை செய்யறவன், குட்டையில வேலை செய்யறவன், இங்க இவங்க மத்தியில ஊழிய செய்யறான், அவங்க மத்தியில ஊழிய செய்யறவன் அவன் போஷிப்பான். எந்த ஜனத்தை கத்துற எந்த ஊழியத்தை எந்த கூட்டத்துக்கு எழுப்பினாரோ அதே கூட்டத்தின் மூலம் அந்த ஊழியனை போஷிப்பார் ஆண்டவரு. அதுதான் ஆண்டவரு. உறுதியற்ற ஆத்மாக்கள் என்ன செய்யணும்னா, என்ன செய்யணும்னே தெரியாது உங்களுக்கு, எல்லாம் தெரியும் உங்களுக்கு தான். என்ன செய்யும், அவன் சும்மா வரணும் உங்க வீட்டுக்கு, நீங்க ஏதாவது கொடுக்கலாம், அவனுக்கு ஏதாவது கொடுத்தா அவன் பாட்டுக்கு வரப்போறான். அதனாலதான் சொல்றது ஜாக்கிரதையா இருங்க, உங்க பணயத்தை கொடுத்து வேசித்தனம் செய்யாதீங்கன்னு எசேக்கியேல் 16 வாசிக்கிறோம். பணயம் கொடுக்குறியா, பரிசு கொடுக்குறியா, அவன் வந்து வேசித்தனம் செய்வான். நீ பணயத்தை கொடுத்து இல்ல வேசித்தனம் செய்யற, நான் கோபமா இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. எசேக்கியேல் 16 வீட்டுல போய் வாசித்து. இப்போது கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். வயல்வெளி காடாய் மாற வேண்டும். துர்போதகத்திலே ஆசீர்வாதம் போய்விடும். சுவிசேஷம் பெற்ற ஆசீர்வாதம் சபையில ஸ்திரப்பட்டு அடுத்து கீர்த்தி புகழ்ச்சிமா வர வேண்டும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கணும். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அடியார்களுக்கு கர்த்தர் நீர் எழுந்தருள கிருபைக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போகாதீங்க, இருந்திருக்கிறது.